நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள். இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவா வந்துட்டு இருக்கும். பரம ஏழையும் ஈஸியா பணக்காரராகலாம். சுக்கிர பகவானை இப்படி வசியம் செய்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டும். தெய்வ வழிபாட்டுல இன்றியமையாத பொருட்கள் அப்படின்னு பலது வந்துட்டு இருக்குங்க. அப்படிப்பட்ட பொருட்கள்ல மிகவும் முக்கியமான ஒன்னா சொல்லப்படுவதுதான் மலர்கள். அதிலும் குறிப்பா வாசனை நிறைந்த மலர்களை தான் நாம தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்துவோம். ஒவ்வொரு மலருக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் தொடர்புடையதா வந்துட்டு இருக்கிறாங்க. எந்த தெய்வத்துக்கு எந்தெந்த மலர்களை வைத்து நாம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு பலாபலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில எந்த மலரை தினமும் நாம கையில வைத்து பூஜை செய்தா நமக்கு இருக்கக்கூடிய பண ரீதியான கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி பணவரவு அதிகரிக்கும் அப்படின்றத குறித்தும், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை என்று எந்த மாதிரி நம்ம வீட்டுல தீபம் ஏத்தினா சுக்கிர பகவானை வசியம் செய்ய முடியும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள படலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். பண ரீதியான பிரச்சனைகள் நமக்கு தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வணங்கக்கூடிய தெய்வமா சொல்லப்படுறது மகாலட்சுமி தாயார் தாங்க. மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த மலர் அப்படின்னு சொன்னா அது மல்லிகை பூ தான். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தாமரை மலர். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நடத்தக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணகர்த்தாவா திகழக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவகிரகங்கள். அப்படி நவகிரகங்கள்ல பண ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் நமக்கு சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கான வழியை செய்யக்கூடிய கிரகமா இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அதனாலதான் நம்ம வாழ்க்கை சிறப்பா வாழணும் அப்படின்னு நினைத்தா நாம சுக்கிர பகவானை வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுது. மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யறதோடு சேர்த்து சுக்கிர பகவானையும் நாம சேர்த்து வழிபட்டா நம்மளுடைய வாழ்க்கை என்னைக்குமே இனிமையா பணக்கார வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரவசியம் செய்யறதுக்கு பல வழிகள் இருக்குங்க. சுக்கிரனுக்குரிய பொருள்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்வது அதுல மிகவும் சிறப்புக்குரியதா சொல்லப்படுது. அதே சமயம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏத்தி வைத்து நாம வழிபடுவதும் சிறப்புடையதாகவே சொல்லப்படுது. அது மட்டுமல்லாம சுக்கிர பகவானுக்குரிய எந்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நாம செய்வதா இருந்தா வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்துதான் நாம செய்வோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கிர பகவானுக்குரிய கிழமை. இப்ப வெள்ளிக்கிழமை மட்டும் நமக்கு பணம் வந்தா போதுமாங்க? எல்லா நாட்களும் நமக்கு பணம் வரணும் அப்படின்னா அனுதினமும் டெய்லியும் நாம சுக்கிர பகவான வழிபாடு செய்யணும். அப்படி சுக்கிர பகவான தினந்தோறும் வழிபாடு எப்படி செய்யறது அதற்கான ஒரு எளிய வழிமுறையை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வழிபாட்டுக்கு நமக்கு பன்னீர் ரோஜா தாங்க வேணும். வேற எந்த மலர்களையும் நாம இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த பன்னீர் ரோஜால ரெண்டு இதழ் இருந்தா கூட நமக்கு போதுங்க. உங்க வீட்டு பூஜை அறையில காலை நேரத்துல விளக்கு ஏத்தி வச்சுக்கிறீங்க. உங்க கையில 2 பன்னீர் ரோஜா இதழ்களை வைத்துக்கிட்டு சமணம் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு பணக்காரனா வேண்டும் அப்படின்னும் உங்களுடைய பண தேவைகள் அனைத்துமே பூர்த்தி அடையணும் அப்படின்னும் நீங்க மனசுக்குள்ள சங்கல்பம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஓம் சுதிகி நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு 15 முறை உச்சரிக்கணும். இந்த மாதிரி உச்சரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையில வச்சிருக்கக்கூடிய அந்த ரோஜா இதழ்கள் இருக்கு இல்லையா, அந்த ரோஜா இதழ்களை வாயில போட்டு நீங்க சாப்பிடணும். பன்னீர் ரோஜா கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க பன்னீர் ரோஜாவுக்கு பதிலா 2 டைமண்ட் கற்கண்டுகளை எடுத்து நீங்க கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். அந்த மந்திரம் உச்சரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டைமண்ட் கற்கண்டை நீங்க அப்படியே சாப்பிடணுங்க. வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருமே இந்த வழிபாட்டை கடைபிடிங்க. நிச்சயமா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கி சுக்கிர யோகம் ஏற்பட்டு எவ்வளவு பெரிய பரம ஏழையா இருந்தா கூட பணக்கார யோகம் உங்க வீடு தேடி வருங்க. பன்னீர் ரோஜாவும் டைமண்ட் கற்கண்டும் எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்றதுனால தினந்தோறுமே இந்த வழிபாட்டை நீங்க கடைபிடிச்சு பாருங்க. கூடிய சீக்கிரம் பணக்கார யோகம் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்ததா இப்ப குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை நாம வீட்டுல தீபம் ஏற்றும் போது எந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தா சுக்கிர யோகம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பார். அதாவது சுக்கிரனால ஏதாவது சாபங்கள் தோஷங்கள் அதெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது, அதாவது உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் உங்களால போக முடியுதோ
அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யுங்க. ஏன்னா சுக்கிரனுக்குரிய ஸ்தலமா ஸ்ரீரங்கம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய சுக்கிரதோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்குரிய ஸ்தலமாவும் ஸ்ரீரங்கம் தாங்க சொல்லப்படுது. அங்க போய் நாம வழிபாடு செய்யறப்போ, தொடர்ந்து ஸ்ரீரங்கம் போய் வழிபாடு செய்யறப்போ சுக்கிரனால் இருக்கக்கூடிய அனைத்து வித பாதிப்புகளும் நீங்கி பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா இப்போ நம்ம வீட்டுல எப்படி தீபம் ஏத்தணும் அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை நேரம், அதாவது சுக்கிரஹோரை அப்படின்றது காலையில 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வருங்க. மதியானம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும். இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும். இதுல இந்த மதிய நேரத்தில் வரக்கூடிய சுக்கிரஹோரையை தவிர்த்துட்டு காலை நேரத்தில் வரக்கூடிய அந்த 6 மணியிலிருந்து 7 மணி அல்லது இரவு 8 மணியிலிருந்து 9 மணி, இந்த 2 நேரத்தில் வரக்கூடிய இந்த சுக்கிரஹோரையை நீங்க இதுல ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துட்டு அந்த நேரத்துல ஒரு சின்ன தாம்பூலத்தட்டு எடுத்துட்டு அந்த தாம்பூலத்தட்டுல ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை மொச்சை பரப்பிடுங்க. வெள்ளை மொச்சை அப்படின்றது சுக்கிர பகவானுக்குரிய தானியமா சொல்லப்படுது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பொருட்களை வைத்து வழிபாடு செய்யறப்போ சுக்கிர பகவானுடைய வசியம் ஏற்படும் அப்படின்னு நம்ம முன்பே சொன்னோம். அதனால இந்த வெள்ளை மொச்சை அப்படின்றது சுக்கிர பகவானுக்குரிய தானியம். இந்த மொச்சையை நீங்க அந்த தாம்பூலத்தட்டுல பரப்பிட்டு அது மேல ஒரு அகல் விளக்கு வைத்து நெய்யூற்றி நீங்க திரி போட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யுங்க. சுக்கிர பகவானுடைய மந்திரங்கள் தெரிந்தது அப்படின்னா சுக்கிர பகவானுடைய மந்திரங்கள் சொல்லலாம். இல்ல அப்படின்னா நம்ம முன்பே சொன்னது போல ஓம் சுதிகி நமக, ஓம் சுக்கிர பகவானி நமக அப்படின்ற இந்த மந்திரங்களை சொல்லி நீங்க வழிபாடு செய்யலாம். இன்னும் மகாலட்சுமி தாயாருடைய சோஸ்திரங்களை சொல்லுவதும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா சுக்கிர பகவானுடைய அதிதேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார நாம பரிபூர்ணமா வழிபாடு செய்யும் போது சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ஒரு தீப வழிபாட்டை பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே செய்து வாருங்க. அதே மாதிரி இப்ப தீபம் ஏத்தியாச்சு, வெள்ளிக்கிழமை இந்த தீபம் ஏத்தியாச்சுன்னா அந்த தீபம் அந்த அன்று இரவு முழுவதுமே உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில நீங்க சனிக்கிழமை காலையில எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நம்ம அந்த தீபம் ஏத்துறதுக்காக பயன்படுத்தின அந்த வெள்ளை மொச்சை இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை மொச்சையை எடுத்து நீங்க ஒரு தண்ணீர்லயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்தோட அடியிலேயோ போட்டுடுங்க. இந்த முறையில நீங்க செய்யக்கூடிய இந்த வழிபாடானது, அதாவது இந்த 2 பரிகார வழிபாட்டு முறையுமே பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் சுக்கிர பகவான் 2 பேருடைய அருளையும் உங்களுக்கு பரிபூர்ணமா பெற்று தந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து பணவரவை அதிகரித்து தரும் அப்படின்னே சொல்லப்படுது. எந்த ஒரு காரியத்தையும் நாம நம்பிக்கையோடு செய்யறப்போ அதற்கான பலனை நம்மளால நிச்சயமா பெற முடியுங்க. நம்பிக்கையோடு செய்து சுக்கிர பகவானுடைய அருளை அனைவரும் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.